நாமமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் இன்றும் மீண்டும் மகிமைப்படுவதாக. சாலிகிராமம் சபையாருக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷ மறைப்பணி ஊழியங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மிஷனரி பயணங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய முதல் பயணத்தில் சென்ற வாரம் நாம் பார்த்தது, அவர்கள் அந்தியோகியா பட்டணத்திலிருந்து செலூக்கியாவிலிருந்து சலாமி எனக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு வந்தார்கள். அது வரைக்கும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சென்ற வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டது, கர்த்தரை நாம் ஆராதனை எப்படி செய்கிறோம், ஆவியானவர் சபையோடு பேசுகிறாரா, ஊழியத்திற்கு ஆட்களை சபை அனுப்புகிறதா, சிறந்ததை சபை தருகிறதா போன்ற இவைகளை எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:6 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்து, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது they traveled through the whole highland until they came to Paphos. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி வாசிக்கிறோம், they traveled from town to town across the entire island. இப்போ இந்த வசனங்களை நமக்கு எதை காட்டுகிறது சொன்னால், அவர்கள் தீவினுடைய ஒரு கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பக்கமாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கப்பல் பயணம் செய்து வரவில்லை. அந்த தீவினுடைய ஊடாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்ப்போம். நடந்தே அவர்கள் வருகிறார்கள். பாருங்கள், இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அவங்க இங்க இருக்கிறாங்க கிழக்கு பகுதியில. அவங்க இது பாரம்பரிய பார்வை, ட்ரெடிஷனல் வியூ, இந்த பக்கம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடியது. இங்க பாப்போஸ் பட்டணம் அப்படியே கிழக்குல இருந்து மேற்கு பக்கம் வந்துடுறாங்க. இப்போ இந்த பாப்போஸ் நம்ம ஏற்கனவே இந்த தீவினுடைய அகலம் நீளம் எல்லாம் நம்ம படிச்சோம். ஏறக்குறைய ஒரு 240 கிலோமீட்டர் அந்த எட்ஜ்ல இருந்து வரணும்னு சொன்னா எப்படியும் ஒரு 150 கிலோமீட்டராவது அவங்க பயணம் செய்து வந்திருக்கணும். ஒரே நாள்ல நடந்திருக்க முடியாது. ஸோ இட் டேக்ஸ் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் அவங்க டைம் எடுத்து அவங்க நடந்து வந்திருப்பாங்க. இந்த பாப்போஸ் என்பது சீப்ரு தீவினுடைய தலைநகரம். பாப்போஸ் என்று சொன்னால் நுரை, ஃபோம் என்ற அர்த்தம். அவங்க சீப்ரு தீவினுடைய தேவதை அப்ரோப்ரியேட் வீனஸ் தெய்வம், தேவதை கடல் நுரையிலிருந்து பிறந்ததாக அவருடைய ஐதீகம், அவருடைய வரலாறு. அதனால அந்த பாப்போஸ், அந்த தலைநகரத்துக்கு அந்த நுரை என்ற பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ பாப்போஸ் பட்டணத்துல என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். 13:6 பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பர்யேசு என்று சொன்னால் அரேமிக்க வார்த்தையிலே மகன், இயேசுவின் மகன், யோசுவாவின் மகன், ரட்சகரின் மகன் என்று அவருடைய பெயர் இருக்கிறது. இவரை குறித்து இவர் யூதன் என்று ஆசிரியர் லூக்கா சொன்னாலும், ஒரு ஆச்சரியமான காரியம் என்று சொன்னால், இந்த யூதனாகிய இவன் மாய வித்தைக்காரனாக இருக்கிறான். அந்த நாட்களில் இந்த மாய வித்தையை நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு தங்களை பெரிதான சக்தியாக காட்டி மக்களுடைய செல்வாக்கை பெற்றார்கள். அதனால அவங்க இந்த மாய வித்தை பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ் இருந்துச்சு. அதை பத்தி சில தகவலை நான் சொல்றேன். பாருங்க, அப்போஸ்தலர் 8:9 சமாரியாவில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்போம். சீமோன் எனப்படக்கூடிய மாய வித்தைக்காரன். அவன் தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணினான் என்று வாசிக்கிறோம். ஜோசிபஸ் இவரை பத்தி சொல்லும் பொழுது, இவர் ஒரு யூதர் அல்லது சமாரியனாக இருந்திருக்க வேண்டும். இவர் மந்திர கலைகளுக்கு அடிமையாகி அதற்காக மிகவும் கொண்டாடப்பட்டவர் தான் இந்த சைமன் என்றவர். எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவில் இவர் தத்துவம் படித்து இருக்கிறார். சோ அந்த காலகட்டங்களில் இந்த படிப்புகளை, மாய வித்தையை படித்து பெயர் பெறுவது என்பது பிரசித்தமாக இருந்தது. மற்றும் ஒரு தகவலை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 19:13 நாம் வாசிக்கும் பொழுது, தேசாந்தரிகளா திரிகிற மந்திரவாதிகளை, அதை எக்ஸார்சிஸ் பண்ணக்கூடிய சில பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் யூதருடைய குமாரர்களாக இருந்தாங்க. ஆனா இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க எபேசு பட்டணத்துல அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா அவங்க கருதுறாங்க. அதே
இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துல இவர்களை எல்லாம் துரத்தி விட்ட பிறகு அந்த பொல்லாத ஆவி இந்த பேய் பேயை திருத்துவதற்கு வந்த அவருடைய 7 பசங்களையும் வந்து அது ஓட விட்டுட்ட பிறகு அங்க இருக்கிற மக்கள் யூதர் நிறைய பேர் மனம் திரும்புறாங்க. அந்த கேட்டகரைஸ் லூக்கா பண்ணும்போது பாருங்க 17ஆம் வசனத்துல இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த பொழுது 19ஆம் வசனத்துல மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக எரித்தார்கள். இது ஒரு பிராக்டிஸ் புக்கை வாங்கி படிச்சு இதை கத்துக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சாங்க. இதுல ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் யூதர்கள் அதை செஞ்சாங்க. ஒருபோதும் குறி சொல்ல நாடக்கூடாது, இந்த பேய் இறந்தவர்களிடம் குறி சொல்ல கேட்கக்கூடாது, இதெல்லாம் கட்டளை பிரமாணங்களை பெற்ற யூதர்கள், தேவ வாக்குகை பெற்ற யூதர்கள் இந்த விஷயங்களை செய்வதிலே அவர்கள் மாறுதட்டி கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அதனால பாப்போஸ் பட்டணம் ஏற்கனவே வந்து நம்ம அறிந்திருக்கிற பிரகாரமாக அப்ரோப்ரைட் எனக்கூடிய அந்த பெண் தெய்வத்தினுடைய ஊராக தேவதை கொண்டாடக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கதான் செய்வாங்க. பர்னேஸ் என்பது ஒரு குடும்ப பெயர், சர்நேம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு யூதனுக்கு எப்பவுமே ஒரு 3 பெயர்கள் இருக்கும். ஒன்று அது யூத பெயர், ஒன்று குடும்ப பெயர், இன்னொன்று அவன் வாழக்கூடிய ஊருக்கு ஏற்றாற் போல் தன்னுடைய கிரேக்க பெயரோ இல்ல ரோம பெயரோ அவன் வைத்துக் கொள்வான். பாருங்க, இது வந்து குடும்ப பெயர். பர்னேஸ் என்பது அவனுடைய இயற்பெயர் கிடையாது, அவனுடைய குடும்ப பெயராக இருக்கிறது. நாம வாசிக்கிறோம்ல, யோவான்ல ஆண்டவர் சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பர்ஜோனா என்று வாசிக்கிறோம். பர்த்திமேயு என்பது திமேயுனுடைய மகன், சன் ஆஃப் திமோஸ், ஆனரபிள் அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள். பர்சபா என்று வாசிக்கிறோம், ஆணையின் மகன், மாற்றத்தின் மகன் என்று. அப்போ இந்த பெயர்கள் எல்லாம் அந்த பர்த்தலமேயு என்று வாசிக்கிறோம். அந்த வகையில இந்த பர்வேஸ் என்பது அவனுடைய குடும்ப பெயரை காட்டுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாய வித்தைக்காரன் என்று சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல வந்து என்ன நினைப்போம்னா நெகட்டிவா நினைப்போம். ஆனா அந்த சொல் வந்து நெகட்டிவான சொல் கிடையாது. பாருங்க, மத்தேயு 2:1 ஞானிகளை பத்தி சொல்லி இருக்கல, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு வந்த ஞானிகள் சாஸ்திரிகளை பற்றி சொல்லுகிறது அல்லவா? இந்த சாஸ்திரிகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லுதான் இந்த மாகோஸ் எனக்கூடிய சொல். அதனால இது நெகட்டிவா இருக்கக்கூடிய சொல் இல்ல, நேர்மறையான ஒரு சொல்லாக தான் இருக்கிறது, எதிர்மறையான ஒரு சொல் கிடையாது. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த மீதியானுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாகோஸ் எனப்படக்கூடிய வகுப்பினர். இவங்க ஒரு செக்குலரா இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக சில சடங்குகளை பின்பற்றி சில தனக்கென்று ஒரு சில கொள்கைகளை வைத்து வாழக்கூடிய மக்கள். இவங்க பாரசீக கொள்கைகளை சில இதெல்லாம் கடைபிடிச்சு அவங்க நம்பிக்கைகளையும் பின்பற்றினாங்க என்று சொல்லி ஹெரோடோட்டஸ் எனக்கூடிய வரலாற்று அரசியல் சொல்லுகிறார். இவங்க வானியல், அஸ்ட்ராலஜி, ஜோதிடம், விவசாயம், கணிதம் எல்லாம் படிச்சு ஞானிகளாக அவர்கள் இருந்தார்கள். பர்டிகுலரா கனவுகளை வந்து கனவுகளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சாங்க. மெயினா வந்து இவங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருந்தது சொன்னா, இவர்கள் இல்லாமல் அரசியலும் அதிகாரமும் இல்லவே இல்லை. இவங்க பேச்சை கேட்டுதான் எல்லாமே ராஜாக்கள் எல்லாம் முடிவெடுப்பாங்க. நாம வாசிக்கிறோம் தானியலுக்கு எழுதின தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்துல, ஆதி ஆகமத்துல ஃபாரோனுடைய எகிப்தில் இருக்கக்கூடிய ஃபாரோனும் சரி, பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரும் சரி, தங்களுக்கு உண்டான தரிசனங்களை எல்லாம் அறிஞர் சொன்னா இந்த வான சாஸ்திரங்களை அறிந்தவர்களை தங்களுடன் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது போல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இவங்க. ஆனா என்ன ஆச்சு, நாளடைவில் இந்த மாகோஸ் என்ற சொல் அனைவருக்கும் வழங்கும்படியான, அதாவது நெகட்டிவா நேர்மறையா பேய்களோடு அமானுஷமான சக்திகளோடு கூட அவர்கள் தொடர்பு படுத்திக் கொண்டு அதை தங்களுக்கு நேரெதிரான விஷயமா அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த சொல் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சொல்லா போயிடுச்சு. சொல் வந்து சரியான சொல்லுதான், ஆனால் அது வந்து நாளடைவில் வந்து நெகட்டிவா மாறிச்சு. அப்போ பர்யேசு என்பது ஒரு யூதன் தான், மந்திரவாதிகள் ஒருவன் கிடையாது, ஒரு பக்கா யூதன். ஆனால் இவன் வந்து இது போல ஒரு மாயவித்தை செய்யக்கூடிய அல்லது ஒரு அஸ்ட்ராலஜரா நிறைய படித்த ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவனாக நாம் பார்ப்போம். மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேருடைய எலிமா என்று வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ பர்யேஸ் என்பது அவனுடைய குடும்ப பெயர். அப்ப எலிமா என்பது என்ன? இப்படி வாசிக்கலாம் அந்த வசனத்தை, மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் அரபு பேருடைய எலிமா. இந்த எலிமா என்பது அரபு நேம். சோ மாய வித்தைக்காரன் என்பதை எப்படி இவங்க மாகோஸ் என்ற கிரேக்க மொழியில சொல்றாங்களோ, அரபு மொழியில எலிமான்னு சொல்லுவாங்க. அதனால
அது இன்னொரு பேர் கிடையாது, பர்யேசுடைய இன்னொரு பேர் கிடையாது. மாய வித்தைக்காரன், மாகோஸ் என்று அர்த்தம் கொள்ளும் அரபு பேர்ல, அரபுல வந்து எலிமா என்று சொல்வார்கள். எலிமா என்பது பர்யேசுடைய இன்னொரு பெயர் கிடையாது. எலிமா என்ற பெயர் எந்த மொழியிலிருந்து வந்தது? பெரும்பாலான நவீன வர்ணனையாளர்கள் எலிமா என்பது அரேபிய மொழியிலிருந்து வந்தது. எலீம், அலீம் எனக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்லுகிறார்கள். இதன் பொருள் கற்றது, ஞானம், துறவி என்பதாகும். லூக்கா வந்து இதை தான் பயன்படுத்துகிறார், எலிமா என்று சொல்லுகிறார். அப்படியே அரபு மொழியினுடைய டிரான்ஸ்லிட்ரேஷன், அப்படியே அந்த ஒளி, அந்த சவுண்ட் டிரான்ஸ்லேஷனா இந்த எலிமா என்ற வார்த்தையை சொல்றாரு. இது ஒரு கிரேக்க வார்த்தை கிடையாது, அரேமாயிக் வார்த்தை, அரபு வார்த்தை. ஏன் லூக்கா இந்த பேரை, எலிமா என்ற பேரை அவர் சொல்ல வேண்டிய அவசியமா இருந்தது சொன்னா, ஒரு யூதன் அவனை யூதன் என்று சொல்லவில்லை, அவனை மாகோஸ் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த பிரகோன்ஸ்லர் அதிபதியினுடைய இடத்துல அவன் அறியப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாய வித்தை பண்ணக்கூடியவங்க அந்த பேர்லயே அவர் அறியப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அப்படிதான் அவர், அதனால்தான் லூக்கா அந்த பெயரை சொல்ல வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த நேம்ல வந்து அவர் ரொம்ப ஃபெமிலியரா, ரொம்ப ஃபேமஸா அந்த இடத்துல இருந்திருக்காரு. எங்க பாப்போஸ் எனக்கூடிய பட்டணத்துல. பர்யேசும் சொல்றதை விட எலிமா யாருன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ அவர் அந்த பேர்ல இருக்கிறதுனால லூக்கா அதை பயன்படுத்தி இருக்கலாம். 13:7 அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கி பவுல் என்னும் அதிபதியினே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். பாருங்க, லூக்கா இந்த வார்த்தைய யூஸ் பண்றாரு. செர்கி பவுல், அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏற்கனவே நம்ம பவுல் என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனா செர்கியூ என்று சொன்னால் பின்னி பிணைந்து, இன்டர்வைண்டிங் அந்த அர்த்தம். அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, பிரிசர்வ், பாதுகாப்பாக வை அல்லது பாதுகாத்திடு என்ற பெயரை சொல்றதுதான் செர்கியூ என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பவுல் என்பதுக்கு சிறிய, தாழ்மையான, மிக சிறந்த சொற்பம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். விவேகம் என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். சுனேட்டோஸ் எனக்கூடிய வார்த்தை கிரேக்க வார்த்தை. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அந்த சமய ஒரு ஒரு விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவனாக இருந்தார். ஒரு விஷயத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களை குறிப்பதற்குண்டான ஒரு வார்த்தை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் மறைத்து. இந்த கல்விமான் இதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நிதானமாக கேட்பதற்கு செவி சாய்க்கக்கூடியவனை தான் இந்த விஷயம் சொல்லுவோம். இந்த கல்விமான். படித்தவங்களுக்கு அழுக என்னன்னு சொன்னா, சொல்றவங்க ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது என்னன்றதை கேட்கணும். அந்த ஒரு குவாலிட்டி வந்து இந்த செர்கியூ பவுலிடம் இருந்தது. சோ சுனேட்டோஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்க, தாராள கொள்கை பார்வை, லிபரல் வியூ, அந்த இவர் கொண்டிருக்க வேண்டும். அதாவது ஒருத்தங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்கும். எந்த மூலத்திலிருந்தும் அறிவை பெற தயாராக இருப்பவர்கள். எப்படி நீ எங்க இருந்து சொன்னாலும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு மென் தான் இவர் செர்கியூ பவுல். எந்த தத்துவம் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மனதை கொண்டிருந்தார். அவர் யூத மதத்தில் சிறிது ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் பர்னேசு தவறான வழிகாட்டுதல் செய்து கொண்டிருந்தான். பர்னபா மற்றும் சவுலின் பேச்சை கேட்கவும் தயாராக இருந்தார். இப்படி பெரிய அந்தஸ்திலே அதிகாரத்திலே இருக்கிறவங்க இந்த குவாலிட்டியில இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏய், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், பைத்தியக்காரன், அவனை அனுப்புங்க அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க அதிகாரத்துல. ஆனால் அதனால்தான் லூக்கா வந்து வரலாற்று ஆசிரியர் அவரை பற்றி அந்த வார்த்தையை பதிவிடுகிறார். அவர் விவேகமான மனிதன். விவேகம் என்று சொல்லும்போது புரிந்து கொள்வதற்கு அல்லது மெதுவாக கேட்பதற்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். எனவே அவர் அதிசயமா பார்க்கிறார். இந்த அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை லூக்கா பார்த்ததுனாலதான் இந்த விஷயத்தை அவர் பதிவிடுகிறார். ஆனால் இவர் அப்படி அல்ல. 13:7 அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தெய்வ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான் வாசிக்கிறோம். விரும்பினான், விசாரித்தான், தேடினான் என்று நாம் வாசிக்கிறோம். சவுலும் பர்னபாவும் யூத நம்பிக்கையை பற்றி மேலும் அறியக்கூடிய 2 யூத ஆசிரியர்களாக அவனுக்கு தோன்றினார்கள். மேலும் ஆளுநராக அந்த சீப்ருத்தீவினுடைய ஒரு ஆளுநராக இவர் செர்கி பவுல் இருக்கிறதுனால, யார் இவங்க சீப்ருத்தீவுல வந்து இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சீப்ருத்தீவை உலுக்கிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பதை கேட்பதற்கு அவங்களை விசாரணை பண்றதும் அவன் மேல விழுந்த கடமையா இருந்ததுனால அவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. அதன்படி அவன் பர்னபாவையும் சவுலையும் வரவழைத்து கடவுளுடைய வார்த்தை கேட்க முயன்றார். இப்போ பர்னேசு என்ன பண்றாருன்னா,
அந்த செர்கி பவுலுடைய விசுவாசிலிருந்து திருப்பும்படி வகை தேடினான் என்று வாசிக்கிறோம். எப்படி செர்கி பவுல் வந்து கேட்பதற்கு ஆசையா இருந்தான் என்று சொல்லுறோமோ அதே வார்த்தையா இந்த வகை தேடினான் என்ற இடத்திலே சொல்லப்பட்டது. சேம் எப்படி அவன் கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாரோ செர்கி போல, இவன் என்ன பண்றான், இந்த மாய வித்தைக்காரனுடைய எலிமா எனக்கூடிய பர்வேஸ் என்ன பண்றாரு, எப்படியாவது அதிபதியுடைய அந்த விசுவாசத்தை திருப்பும்படி வகை தேடுகிறான். நான் இப்படி போட்டிருக்கேன், அவன் தன் பொல்லாத எஜமானாகிய சாத்தானின் பிரதிநிதியாக செர்கியூ பவுலை ஏலத்தில் வாங்குவதற்கு எல்லா முயற்சியும் செய்து சாத்தானின் கைகூலியாக மாறி போனான். யாரு? நம்ம பர்வேஸ், எலிமா எனக்கூடியவன் அப்படிதான் மாறி போனாரு. எதனால அப்படி பண்ணிருக்கலாம்? எதனால வகை தேடுறாரு? இந்த அளவுக்கு செர்கி போல் போயிடக்கூடாதுன்னு ஏன் தேடலாம்? ஒருவேளை தன்னுடைய பதவி, அவர்களே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, தன்னுடைய பதவி பறிபோகும் என்று நினைத்து விட்டான். அதிபதிக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாகலாம் என்று நினைச்சிருக்கலாம். வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக போய்விடும். அதனால இப்படி எல்லாம் நினைச்சிருக்கலாம். இவையெல்லாம் நினைச்ச மாய வித்தைக்காரனாக எலிமா இப்படியே நினைச்சிருக்கலாம். எதை நினைச்சிருக்கலாம்னா, கர்த்தரின் உபதேசத்திற்கும் சத்தியத்திற்கும் மனமாற நினைப்பவரை நினைத்திருக்க வேண்டும். ஐயோ, உண்மையான இடத்துக்கு தான் அவர் போறாரு, அவரை நான் எப்படி தடுக்க முடியும்ன்றத செர்கி பவுலை பத்தி நினைச்சிருக்கலாம். தடுப்பது தவறு என்று நினைத்திருக்கலாம். தானும் அவ்வழிக்கு மாற நினைத்திருக்கலாம். இதெல்லாம் நினைச்சிருக்கலாம் எலிமா. ஆனால் அதிபதியை விசுவாசத்தை திருப்பும்படி வகை தேட நினைத்தது மாபெரும் குற்றமாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும்போது சொன்னாரு, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா, நீங்க ஒருத்தர் ஆண்டவர்களை சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க சேர்க்கலன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறீங்க, இன்னொரு விஷயத்தையும் செய்றீங்க, அது நீங்க ஆண்டவர்களை வந்து அவனை சிதறடிக்கிறீங்க. அந்த விஷயத்தான் எலிமா செய்றார். வகை தேடும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாமல் அல்லது அந்த விசுவாசத்திற்கு செவிசாய்க்காத வண்ணம் நீங்க பண்ணும் பொழுது அவர் ஆண்டவர்கள் இருந்து பிரிக்கக்கூடிய மாபெரும் ஒரு குற்றத்தை செய்யறாருன்றதை அவர் மறந்துட்டார். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர்களோடு எதிர்த்து நின்றான் என்று வாசிக்கிறோம். லூக்கா அதை பதிவிடுகிறார். எப்படி எதிர்த்து நின்றிருப்பாரு? அவன் எந்த விதத்தில் பவுலையும் பர்னபாவையும் எதிர்த்தான் என்பது நமக்கு தெரியவில்லை. அவர்கள் வீனஸ் தெய்வத்துக்கு எதிராக போதனை செய்பவர்கள் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது யூத பிரமாணத்துக்கு எதிராக போதனை செய்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லி சுவிசேஷ முன்னேற்றத்தை அவன் தாமதப்படுத்தி அல்லது தடை செய்திருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ ஓய மாட்டாயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனுடைய பின்னணி ஓய மாட்டாயோன்னு சொல்லும் போது, அப்போ இந்த செர்கி பவுல்களை வந்து பேசும்போது மட்டும் இந்த எலிமா வந்து பிரச்சனை பண்ணல. ஃப்ரம் த பிகினிங் இந்த பட்டணத்துக்குள்ள நுழையும் போதே பல இடங்கள்ல இவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். பாருங்க, நகரத்தில் அவர் சுவிசேஷ ஊழியத்தை தொடங்கியதிலிருந்தே அவன் இதை செய்ததில் வெறித்தனமாக ஈடுபட்டிருந்தான் என்பதை குறிக்கிறது. செர்கி பவுலுக்கு முன்பாக நிற்கும் போது மட்டுமல்ல, அதற்கு முன்பதாகவே நகரத்தில் பல இடங்களில் அவன் மக்களை ஏவி சுவிசேஷ ஊழியத்தை தடை செய்திருக்க முடியும், அந்த முயற்சியை செய்தான் என்பதை வேண்டும் என்பதை காட்டுகிறது. எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் பாருங்க, செசனோலா என்ற அந்த சைப்ரஸ் நகரத்தை பற்றி ஒரு அறிக்கை சொன்னவர். அந்த சைப்ரஸ் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் வியூ, அதை பத்தி அவர் தன்னுடைய அறிக்கையில பதிவிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில இது போல ஒரு பளிங்குக்கல் தூணை வந்து சுட்டி காட்டுகிறார். இந்த சைப்ரஸ் மக்களுடைய பொல்லாத மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கும் பாப்போஸ் நகரத்து குடிமக்கள் பவுலை இந்த பளிங்கு தூணில் கட்டி கசையால் அடித்தார்கள். இன்னும் பர்டிகுலரா சொன்னா, யூதருடைய முறைமைப்படி 39 அடியை வந்து எங்க அடிச்சிருக்காங்கன்னா பாப்போஸ் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் செர்கி பவுல் வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இது இன்னும் கூட செயின்ட் பில்லர், பால் பில்லர் என்று சொல்லக்கூடிய 2 தூண்கள் வந்து அங்க இருக்கிறத பாப்போஸ் பண்றது இன்றும் இருப்பதை வந்து அது காட்டுகிறது. அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய பார்வை இதை சொல்லுகிறது. அப்போ பவுல வந்து செர்கி பவுலுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் எதிர்த்து நின்றான்னு சொல்லும் போது அடிக்க கூடக்கூடிய நிலைமையிலையும் இவர் போயிருக்காருன்றது தான் உண்மை. அது அப்படிதான் அந்த வார்த்தை எதிர்த்தான் என்று லூக்கா சொல்வதற்கு உண்டான காரணம் அதுதான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுல் என்று அழைக்கப்பட்ட 9ஆவது அதிகாரத்துல இருந்து சவுல் என்று அழைக்கப்பட்ட ஒருவருடைய பெயர் இப்பொழுது முதல் முறையாக பவுல் என்று மாற்றி எழுதப்படுகிறது. இந்த வசனத்தை தான் மாறி சவுல் என்றவர் எப்பொழுது முதல் முறையாக பவுல் என்று அழைக்கப்பட்டார்னு சொன்னால் இந்த வசனத்தில் தான். இனி இதுவே கடைசி முறை, சவுல் என்று அழைக்கப்படுவது இதுவே கடைசி முறை. இனி எப்பொழுதும் அவர் பவுல் என்று அழைக்கப்படுவார். எப்பயுமே அவர் பவுல் என்று தான் அழைக்கப்பட்டார். ஏன் பெயரில் இந்த மாற்றம் ஏற்பட்டது? யார் அவருக்கு இந்த பெயர், யாரால் இவருக்கு இந்த பெயர் கிடைச்சது? அவரே தன்னுடைய பெயரை அனுமானித்துக் கொண்டாரா?
கிறிஸ்துவ விசுவாசிகளால் வழங்கப்பட்டதா அல்லது ரோமர்களால் இந்த பெயர் வழங்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. இதை பத்தி பல கருத்துக்கள் சொல்றாங்க. பவுல் என்ற பெயர் இப்படி வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ட்ரெடிஷனலா யூதர்களுக்கு 3 பெயர் இருக்கும். ஒண்ணு குடும்ப பெயர், ஒண்ணு அவனுடைய யூத பெயர், மற்றொன்று அந்த எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர் பெயரை அவங்களுக்கு வைப்பாங்க. ஒருவேளை அவர் தர்சு பட்டணத்துல பிறந்ததுனால அந்த பேரை வச்சாங்களா பார்க்கலாம். சில வியூஸ் சொல்றாங்க. ஒன்று, அவருடைய உயரம். பாருங்க, பிறக்கும் போதே பவுல் ஒரு சிறியவராக இருந்தார். அவருடைய தோற்றம் ஜெயதாண்டிக்கா ஒரு 6 அடி 7 அடி இருக்கக்கூடியவர் அல்ல. ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷர் தான் நம்ம பவுல். அதனால பெற்றோர்கள் அவர் வைக்கும் பொழுது ரோம பெயராகிய பவுல் என்பதை வைக்கிறார்கள். பவுல் என்று சொன்னால் ஹம்பிள், அந்த பேர் தான். ஆனா சிறியவன் என்று அர்த்தம். அதனால அவர் உயரத்தை வைத்து ஒருவேளை பெற்றோர்களை வைத்திருக்கலாம். அல்லது நாளடைவில் பவுலுடைய தோற்றம் குள்ளமாக இருப்பதை கண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெயரை கொண்டு அவரை அழைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று அவருடைய பெற்றோர்கள், இன்னொன்று நாளடைவில் அவருடைய உருவ தோற்றத்தை வைத்து அந்த பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், பவுலோஸ். மற்றொன்றது நினைவாக. பாருங்க, பவுல் புறஜாதிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அவர் அந்தியோகியிலிருந்து புறப்பட்டு செலூக்கியா வந்தாரு, சலாமி வந்தாரு, இப்ப பாப்போஸ் வந்திருக்காரு. இந்த பாப்போஸ் முதலாக ஒரு ப்ரொகவுன்சிலர், அதாவது ஒரு ரோம ஆளுநர் மனமாற்றம் அடைந்து அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பெயரையே தன்னுடைய பெயராக நினைவாக வைத்துக் கொண்டார். இப்படி ஒரு ஊழியத்தினுடைய முதல் பலனாக இருக்கக்கூடிய அந்த பவுலோசுடைய பெயரை தன்னுடைய முதல் அந்த பெயராக அவர் வைத்துக் கொண்டார் என்று சிலர் சொல்லுகிறார். நினைவாக அவர் வைத்துக் கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக, பவுலை தேவன் எந்த ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தாரோ அந்த ஊழியம் இந்த நிகழ்வில் துவங்கிவிட்டது என்பதை அவருடைய ரோம பெயரை கொண்டு லூக்கா பதிவிடுகிறார். வரலாறு இந்த புத்தகத்தை எழுதின லூக்கா அவர் தான் 9வது அதிகாரத்தையும் எழுதுறாரு, 11வது அதிகாரத்திலையும் சவுலுடைய பெயரை சொல்லுகிறார். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த லூக்கா திடீரென்று சவுல் என்ற பெயரை பவுல் என்று வைக்கும் பொழுது பவுலிடம் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டம் துவக்கப்பட்டு விட்டது என்பதை நிரூபணப்படுத்துவதற்காக அவருடைய ரோம பெயரை குறிப்பாக இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 9:5 வாசிக்கும் பொழுது 9:15 நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக. புறஜாதிகள் என்ற முதல் வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறார். அப்போ பவுலுடைய பர்பஸ் ஆஃப் தி செலக்ஷன், ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கமே அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எனவே அவருடைய நோக்கம் இப்ப இந்த இடத்துல தொடங்குது. எங்க முதலாவது பாப்போஸ் பட்டணத்துல ஒரு ரோம ஆளுநர் மனம் திரும்புவதனால இந்த பெயரை அவர் பயன்படுத்துகிறார். பாருங்க, மற்றொரு வசனம் அப்போஸ்தலர் 26:20 இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு புறஜாதியிடத்திலும் நான் போய் அவர்கள் முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்ப குணப்படவும் மனம் திரும்புவது கேட்ட கிரிகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஃபர்ஸ்ட் அவருடைய ஊழியம் யூதர்களுக்கு மத்தியில செஞ்சிருந்தாரு. தென் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி சொல்லும்போது சொல்றாரு, நான் புறஜாதிக்கு மத்தியிலே என்னுடைய வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்னும் கலாத்தில தெளிவா சொல்கிறார், 1:2:27, அதுவும் அல்லாமல் விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவுக்கு பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தியிருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ லூக்காக்கு இதெல்லாம் தெரியும், பவுலுடைய பயணித்தவர். அப்போ வேண்டுமென்றில்ல, இதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாசிக்கிறது இந்த புத்தகத்தை மெயினா ரோம்ல இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு. அப்போ இந்த குறிப்பெல்லாம் தேயோபிலஸ் எழுதுறாரு. அப்போ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் தெரியப்படுத்துறாரு. பர்பஸ் பவுலுடைய பர்பஸ் இனிமேல் இந்த பேர்ல தான் அவர் அழைக்கப்பட போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற ஒரு தகவலை இந்த இடத்துல பதிவிடுகிறார் லூக்கா. சோ இந்த 3 வியூ இருக்கு. நம்ம சூட்டபிளா இருக்கிறத உங்க ஐடியாஸ்க்கு நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய அறிவு கேட்டார் போல நீங்க எது வேணாலும் நீங்க சொல்லலாம். 3வது வியூ தான் பெரும்பாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 13:9 அதிலே பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்று வாசிக்கிறோம். அவரை உற்று பார்த்து இப்படி சொல்லுகிறார், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு விசுவாசிகளுக்கு தேவையான அடிப்படையான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருத்தல்.
அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிவது ஆகும். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர், இவை அனைத்திலும் பவுல் பரிசுத்தாவின் தூண்டுதலினால் கீழ் இருந்தார் என்பதற்கு மிக உயர்ந்த ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சம்பவம். அவர் என்ன பண்றார்? பரிசுத்தாவினால் நிறைந்து எலிமாவை பார்த்து சொல்றாரு, அவனுடைய இருதயத்தின் ரகசிய உணர்வுகளையும் ஆசைகளையும் கண்டது. அவனுக்குள்ள எலிமா மனசுல என்ன நோக்கத்தோடு கூட செர்கி பவுலோட இருக்கிறார் என்ற விஷயத்த இப்போ பவுல் வந்து சொல்றார். எலிமாவின் உள்ளான நோக்கத்தை பவுல் வெளிக்காட்டுகிறார். அவன் மட்டுமே அறிந்திருக்கும் ஒன்றை திரையில் அரங்கேற்றுகிறார். இதுவரைக்கும் என்ன நோக்கத்துக்காக செர்கி பவுல் என்ற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தேவ பரிசுத்தாவினால் ஒரு மனிதன் நிறைந்திருக்கும் பொழுது தேவைப்பட்டால் தேவனுடைய நாமம் மகிமைக்காக அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளிப்படுத்துவார். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு ஒண்ணு, அனனியா சப்பிராள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி நீ ஏன் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதன் என்று பேதுரு சொல்றாரு. இப்ப என்ன ஒரு பியூட்டினா, தன் மனைவி அறிய என்று 2வது வசனத்துல வாசிக்கிறோம். தன் மனைவி அறியன்னா, மனைவி வந்து இதுல அவங்களும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த வித்ததுல பாதி நம்ம எடுத்து வச்சுக்கலான்ட்டு. அப்போ இந்த விஷயம் 2 பேருக்கு தான் தெரியும். யாருக்கு? ஒண்ணு வந்து அனனியாவுக்கும், இன்னும் சப்பீராளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோ அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. இன்னொன்னு, நிச்சயமா அந்த உள்ளூர்ல அந்த வீடை வித்திருக்க மாட்டாங்க. வீடோ நிலமோ வித்திருக்குன்னு சொன்னா, உள்ளூர்ல வித்திருந்தா எவ்வளவு விலைக்கு வித்திருப்பாங்கன்னு தெரியும். அப்போ இது உள்ளூர்ல வித்த ஒரு இடம் கிடையாது. எருசலேமுக்கு வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல வித்து எடுத்துட்டு வராங்க. இது உடனே நடந்த சம்பவம் இல்ல. பர்னபாய் நிலத்தை வித்தவன இவங்களும் அதே போல ஒரு பந்தாவா தன்னுடைய பேர் வந்து எல்லாரும் கூட பாப்புலர் ஆகணும்ட்டு ஊருக்கு போயிட்டு நிலத்தை வித்துட்டு யாருக்கும் தெரியாது என்ன ரேட்டுக்கு வித்தாங்கன்ட்டு. அப்போ யாருக்கும் தெரியாத ஒன்று அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, இன்னொன்னு யாருக்குமே தெரியாத ஒன்று. இந்த விஷயத்த பேதுரு அக்யூரேட்டா அவர் சொல்றாரு. நீ வந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது என்ன சொல்றாரு, பக்குன்னு ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒருவன் ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது ஒருவனுடைய மனதில் இருப்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்றேன். 2 ராஜாக்கள் 6:12 நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலியா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். யோராம் ராஜா வந்து என்ன பண்றாரு, சீரியாவுடைய படை வந்து யோராம் மேல யுத்தம் பண்றதுக்கு வராங்க. வசனத்தை இப்படிதான் வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 6:8 அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரோட தான் ஆலோசனை பண்றாரு. யாரு? சீரியாவின் ராஜா தன் ஊழியக்காரோட தான் வந்து ஆலோசனை பண்றாரு. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரியா இருக்கு, சீரியர் அங்கே இறங்குவார்கள் சொன்னான். இப்போ 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அநேகரம் தன்னை காத்து கொண்டான். கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. யாரு? சீரிய ராஜாவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அப்போ அந்த ராஜாவிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒருவன் தான் சொல்லுகிறாரு, நீர் பள்ளி அறையில் நீ உங்க பெட்ரூம்ல பேசக்கூடிய விஷயத்த கூட ஒருத்தனால சொல்ல முடியும்னு சொன்னா எலிசாவால் எப்படி சொல்ல முடியுது? பிகாஸ் பரிசுத்த ஆவியானவர் எங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தும் தேவைப்படும் பொழுது அவர் சொல்லுவார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ராஜாக்கள் 5:26 அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த மனுஷனை உனக்கு எதிர்கொண்டு வந்து ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையோ? பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களை, ஒளிவு தோப்புகளை, திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இதுவா காலமா? யார் கேட்கறது? இதே எலிசா தான் கேட்கிறாரு. நாகமான் வந்துட்டு போறாரு, இவர் பின்னாடியே கேஎஸ்சி போறாரு. இப்பதாங்க இப்ராஹிம் மலையில இருந்து ஆளுங்க வந்தாங்க, அவங்க கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, எதனா வாங்கிட்டு வர சொன்ன 2 தட்டு நிறைய வெள்ளியும் மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த விஷயம் யாருக்கு மட்டும் தெரியும்? கேஎஸ்சிக்கு தெரியும், நாகமான தெரியும். அந்த தூக்கின்னு வந்த 2 பேருக்கு தெரியும். மத்த யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது 5:22 5:23 வாசிக்கிறோம். அவன் 24 அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டாங்க. வந்தவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்போ இப்போ இந்த விஷயத்த சொல்றாருல, யாரு? எலிசா சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தான் சொல்றாரு. திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கும், ஆடு மாடு வாங்குறதுக்கும், வேலைக்காரன் வாங்குறது இதான் நேரமான்றாரு.
இந்த விஷயம் எப்படி எலிசா சொல்றாரு? அப்போ இது எங்க நினைச்ச ஒரு விஷயம்? ஒலிவ தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடு, வேலையாட்கள், வேலைக்காரர்கள், அதாவது தான் பெற்ற 2 தாலந்து வெள்ளியை கொண்டு அவன் மனதிலே இதை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். யாரு? கேயாசி. அது மட்டும் இல்லாம அவற்றை வாங்க வேண்டும் மனிதர்களுக்கு தன்னுடைய வீட்டு வேலைக்காரங்களை தன்களை வேலை செய்யறவங்களை ஒரு மனுஷங்களை இதெல்லாம் போய் வாங்குன்னு சொல்லி கட்டளையை கொடுத்துட்டு அவர் வரார். நீங்க அப்படி வாங்கி வைங்க, நான் உங்களை நல்லா பராமரிப்புன்னு சொல்லி உறுதியும் அளிக்கிறாரு. இதை எங்க நம்ம வாசிக்கணும்னு சொன்னா அரேமிக் பைபிள் டார்கும் சொல்லி அந்த அந்த பைபிள்ல வந்து இதுக்கு விளக்கத்தை இப்படிதான் கொடுக்குறாங்க. அப்போ இது எப்படி எலிசாக்கு தெரிஞ்சது? ரொம்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவனுக்கு பக்குன்னு ஆயிட்டு இருக்கும் கேஎஸ்சிக்கு. அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது, இன்றைய காலகட்டத்திலும் கூட அந்த உள்ளுணர்வு, சபை இந்த மக்கள் சபைக்கு தேவையா? இல்லையா? அவர்கள் நம்முடைய சபையுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவார்களா? அல்லது தீமையான எண்ணத்தோடு கூட அவர்கள் செயல்படுகிறார்களா என்ற விஷயத்தை காண்பித்துக் கொடுப்பாரா? நிச்சயம் காண்பித்துக் கொடுப்பார். நாம் ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை எல்லா நிலையிலும் இது செல்லுபடியாகும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வந்து கடவுள் நமக்கு கொடுப்பார். சரி, பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர் திட்டுறாரு. கபடமும் பொல்லாங்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துலாம். கபடம் என்றது வந்து தூண்டில் பயன்படுத்தி மீனை பிடிப்பதை குறிப்பிடும் ஒரு உருவக சொல். ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் பயன்படுத்துவாங்கல்ல, அதை சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, டோலோஸ் என்ற வார்த்தை. பொல்லாங்குன்னு சொன்னா எளிமையான, ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ தூண்டில் உணவை கொண்டு மீனை கவர்ந்திருப்பது போல மக்களை எளிதில் தன் வசப்படுத்துகிறவன் என்று பவுல் சொல்லுகிறார். அது யாருடைய? எலிமாவுடைய, பர்யேசுடைய, மாய வித்தைக்காரனுடைய உள்ள மனசுக்குள்ள அவன் எப்படி செயல்படுறான்ற வார்த்தையை தான் பரிசுத்த ஆவி நிறைந்து சொல்றாரு. நீ டோலோஸ், நீ தூண்டில், எப்படி தூண்டில் உணவை கொண்டு மீனை கவர்ந்திருப்பது போல மக்களை எளிய முறையில வந்து நீ உன்னுடைய வசப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி சொல்றாரு? எலிமாவை பத்தி சொல்றாரு. அடுத்தது பிசாசின் மகனே என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:13 வாசிக்கிறோம். சேம் கேரக்டர். பவுல் சொல்லுகிறார், சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல அதே வார்த்தை. அந்த டோலோஸ் என்ற வார்த்தையினுடைய அந்த சேம் மீனிங் தரக்கூடிய இன்னொரு கிரேக்க வார்த்தை. இதுவும் அந்த மீனை பிடிக்கிற அந்த ஒரு வார்த்தை தான். பிசாசின் மகனே சொல்லும் போது, பிசாசின் தன்மை கொண்டவனே, அவன் ஆளுகைக்கு உன்னை விற்றவனே என்று போல் சொல்கிறார். அதுதான் அங்க பேசுறாரு. அடுத்ததா சொல்றாரு, நீதிக்கெல்லாம் பகைஞன், கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுகிறவன். பகைஞன் சொன்னா வெறுக்கிறவன், விரோதிக்கிறவன். செம்மையான சொல்லும்போது நேர் வழின்றது பொருள். புரட்டுகிறவன் சொல்லும்போது சிதைக்கப்பட்டு, முறுக்கப்பட்டு, கோணலாக்கப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம். அப்போ கர்த்தரின் நீதியாகிய செம்மையான நேர் வழியை வெறுத்து, விரோதித்து, சிதைப்போன்னு அர்த்தம். இப்ப இந்த 3 வார்த்தைகளை நம்ம சேர்த்து பார்க்கலாம். கபடமும் பொல்லாங்கும் பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுபவனே. இப்போ இதை பார்க்கும் பொழுது, தூண்டில் உணவை கொண்டு மீனை கவர்ந்திழுக்கும் கபடமும் மக்களை எளிதில் தன் வசப்படுத்தும் பொல்லாங்கும் நிறைந்து கர்த்தரின் நேர்வழியை சிதைத்து உரட்டி அதில் இருக்கும் அவர் நீதியை வெறுத்து விரோதிக்கும் பிசாசின் தன்மை கொண்டவனே, அவன் ஆளுகைக்கு தன்னை விற்றவனே, பிசாசின் மகனே, சுவிசேஷத்துக்கு எதிரான உன் செயலில் இருந்து ஓய மாட்டாயோ. அழகா பவுல் இதுதான் ஒரு ஒரு கம்ப்ரஸ்ட் ஒரு பிரேஸ்ல வந்து அவனை பத்தி சொல்றார். இதுதான் எலிமாவுடைய உள்ளான பர்பஸ், பர்யேசுவின் உள்ளான நிலை, அவன் நோக்கம் எல்லாத்தையும் அவர் சொல்லிடுறார். அடுத்ததை நம்ம வாசிக்கலாம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறதுன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாரு? தேவனுடைய அந்த தீர்ப்பை வந்து எலிமா மேல அவர் கொடுக்கிறாரு. எதிர்த்த பர்யேசுவுக்கு சம்பவித்த சம்பவம் பார்க்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மீது வந்தது. இறை ஒளி தந்து அகக்கண்களை திறக்க வேண்டியவன் அதை செய்ய தவறி போனான். தேவன் அவன் புறக்கண்களை குருடாக்க புறம் இருப்பதை காணாமல் போனான். பவுலின் இறை நம்பிக்கை மூலம் செர்கி பவுலின் அகக்கண்களை திறந்தார். இவை அனைத்தையும் கண்டு செர்கி பவுல் வியந்தார். சோ இதுதான் எப்பயுமே இந்த கர்த்தருடைய கரம் வரும்பொழுது ஒண்ணு உதவிடும்படியா வரும், இல்ல நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியா வரும். அநேக இடங்கள் இருக்கு. நான் இப்ப ரெஃபரன்ஸ் கொடுக்கல, டைம் இருக்கு, நான் ஆகுறதுனால நான் சொல்லலை. இப்போ இந்த கர்த்தருடைய கரம் வரக்கூடிய இடங்கள்ல ஒன்று ஜட்மெண்ட்டுக்காக இருக்கும், இல்ல ஒண்ணு பலப்படுத்துறதுக்காக. இப்ப எலியா ஓடுறாரு, கர்த்தருடைய கரம் அவனோட, இல்ல கர்த்தருடைய கை அவனோட இருந்ததுன்னு சொன்னா அவனை பலப்படுத்துவதற்காக. ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு, அவ்வளவு ஸ்பீடா ஓடுறாரு.
கர்த்தருடைய கரம் வந்து எகிப்தியருடைய ஆடு மாடுகள் மேல் இருந்து சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கு. ஸோ இப்போ உள்ள பல நிலங்களில் கர்த்தருடைய கரம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கர்த்தருடைய கரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை கண்டு அதிசயப்பட்டு விசுவாசித்தான். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு, ஒருவர் கிறிஸ்துவிடத்துல வர்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு பாருங்க. அந்தியோகியால வந்து கிளம்புனாங்க, செலூக்கியா வந்து, சலாமி வந்து, பாப்போஸ் வந்து, பாப்போஸ்ல இவ்வளவு அடிகளுக்கு மத்தியில பட்டு ஒரு ப்ரொகோன்சிலர் வந்து மனம் திரும்பணும்னு சொன்னா பாருங்க, ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடந்திருக்குல்ல. நான் இப்படியாக அதை கொடுத்திருக்கிறேன். ஒருவனின் மனம் திரும்பலுக்கு பின்னே ஒரு போரே நடக்கிறது. கிறிஸ்துவிடம் ஒருவரை வழிநடத்துவது எளிதானதல்ல. நம்முடைய திறமை, கல்வி, பணம் இவைகளை கொண்டு ஒருவரின் ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது. இது ஒரு விளையாட்டு களம் அல்ல, போர்க்களம். இது நரகத்தின் சக்திகளுக்கு எதிரான முழுமையான போரை உள்ளடக்கியது. செர்கியூ போல் ஆன்மாவுக்காக சவுலும் பர்னபாவும் பர்னேசுடன் போரிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடந்த ஒரு விஷயம் தான் இது. இது போன்ற வெளிப்புற தாக்குதல்கள் சாத்தானின் ஒரே உத்தி அல்ல. வெளியில இருந்து மட்டும் எக்ஸ்டர்னலா இருந்து வந்து ஒருத்தனை தாக்குறது வந்து எப்பயுமே சாத்தான் பண்றாரு. பல விதங்கள்ல பண்றாரு. நம்ம உலகத்துல நம்ம சரித்திரபூர்வமா பார்க்கலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக சபை மீது அவன் நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் உள்ள இருந்து வர்றதுதான். அவன் தாக்குதல் சபைக்கு உள்ளிருந்தே அவன் செய்வதாகும். அது போல பிசாசு இது போல யுத்தங்களை செய்து கொண்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் சொன்னா, உள்ள ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஒற்றுமையா இருக்குது அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம். நான் இப்படி சொல்லுகிறேன். பரியேசு ரோமானிய அதிபருடன் தன்னை இணைத்துக் கொண்டது தற்செயலானதல்ல. ரோம அதிபதியாகிய செர்கி போலுடைய பௌரியேசு வந்து கலந்து அவர் வேலையில சேர்ந்தது வந்து ஒரு தற்காலிகமான யதார்த்தமான ஒரு விஷயம் கிடையாது. இருளின் ராஜ்யம் ஆட்சி செய்தவர்கள் மீது செல்வாக்கு செலுத்த ஆர்வமாக உள்ளது என்பதை இது காட்டுகிறது. எப்பயுமே நம்ம ஏன் வந்து அரசியல்வாதிகளுக்காக பிரேயர் பண்ண சொல்லி பவுல் சொல்றாருன்னு சொன்னா, மேலான அதிகாரத்தில் உள்ளவர்கள்லாம் ஏன் பிரேயர் பண்ண சொல்றாருன்னா, அவங்க மீது எப்பயுமே இருளுடைய ராஜ்யத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவங்களுக்காக அதனால்தான் பிரேயர் பண்ணணும். இவ்வுலகில் உள்ள ஆட்சி குளறுபடிகளுக்கும் பெரும்பாலான தலைவர்களின் தவறுதலுக்கும் பின்பு இருக்கக்கூடிய காரணம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் ஆளுகையின் கீழ் அவர்கள் இருப்பதால் என்று நாம் வாசிக்கிறோம். சில ரெஃபரன்ஸ் இதை வந்து செயலின் முடிவு நமக்கு தெரியும். இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இறுதியில தெரியும் அதுக்கு பின்னாடி ஒரு அந்தகார சக்தி செயல்படுகிறது என்று. அப்போஸ்தலர் 13 பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கக்கூடிய பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். இப்போ புது ஒரு இடத்துக்கு வராங்க, டிராவலா வராங்க. இப்போ பாருங்க, இந்த மேப்ல பாருங்க, இந்த பாப்போஸ் இங்க சீப்ரு தீவுல இருந்து இங்கிருந்து கிளம்பி இவங்க என்ன பண்றாங்க, பெர்கா நார்த் சைட்ல இருக்கக்கூடிய பம்பிலியா கூடிய இடத்துக்கு வராங்க. ஏறக்குறைய ஒரு 200 மைல் டிராவல் பண்ணி அவங்க வராங்க. அவங்க இறங்குனது பைபிள்ல பாத்தீங்கன்னா பெர்கே பட்டணத்துக்கு வந்தாலும் தமிழ் எழுதி இருக்கு, கரெக்டுங்களா? ஆனா ஆக்சுவலா வந்து பெர்கேன்றது வந்து பெர்கே பட்டணத்துல வந்து ஹார்பர் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அட்டாலியா தான். இந்த அட்டாலியால இறங்கி அவங்க என்ன பண்ணும், ஒரு 20 பாருங்க, இந்த மேப்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க இறங்கணும், இங்க இருந்து இறங்கி தான் பெர்கா போகணும். ஸோ பெர்காவுடைய ஹார்பர் சிட்டி, இப்போ துறைமுக பட்டணம் சென்னை வந்து இங்க பூந்தமல்லியில இருக்கிறோம், இல்ல நீங்க வந்து சாலி கிராமத்துல இருக்கீங்க. ஹார்பர் எங்க இருக்கு? அது கிட்டத்தட்ட பீச் அந்த ஸ்டேஷன் ஈஸ்ட் பக்கமா போகணும். அதே போலதான் பெர்கால வந்து இந்த அட்டாலியா வந்து துறைமுக பட்டணம். அவங்க 20 கிலோமீட்டர், ஏறக்குறைய ஒரு 36 கிலோமீட்டர் நடந்தாதான் அட்டாலியா போக முடியும். அதனால இவங்க போகும்போது இந்த இடத்துல கப்பல் இறங்குறாங்க. இறங்கிதான் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று வாசிக்கிறோம். யோவான் கூட வந்து ஜான் மார்க் வந்து இப்ப என்ன பண்றாரு, அந்தியோகியால இருந்து கிளம்பி சீப்ரு தீவெல்லாம் சுத்தியாச்சு. ஏறக்குறைய ஒரு 3 மாசமோ 4 மாசமோ பயணித்திருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, அட்டாலியால இறங்கி அவங்க என்ன பண்றாங்க, பெர்கா பட்டணத்துக்கு வந்தவொடனே அவர் திரும்பி போயிடுறாரு. மார்க்கினுடைய இந்த விலகத்துக்கு காரணம் என்ன? பெர்கா ஆசியா மைனர் ரோமானிய மாகாணமான பம்பிலியாவிற்கு ஒரு பெரிய நகரமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜான் மார்க் பவுலை விட்டு பர்னபாவை விட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார். ஏன் போனார் என்றது ரீசன் வந்து பைபிள்ல சொல்லப்படல. பவுலும் எந்த இடத்துல சொல்லல, பர்னபாவும் எந்த இடத்துல சொல்லல, ஜான் மார்க்கும் அதை பத்தி எங்குமே பேசல. ஆனால் சில தகவல்கள் வேத வல்லுநர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க பாருங்க.
வீட்டை பற்றிய ஒரு ஏக்கம் வந்து ஜான் மார்க் வந்திருக்கும். அப்பா அம்மா எப்பயுமே நீங்க பேதுரு கூட சிறைச்சாலையிலிருந்து வந்து ஜான் மார்க் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. அப்ப கூட ரோதை எனக்கூடிய பெண் தான் வந்து பாக்குறாங்க. உள்ள இருக்கிற ஜான் மார்க் வெளியே வரல, வீட்டுக்குள்ள இருக்காரு. பயந்த சுபாவம், எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அம்மா பையன் சொல்லலாம்ல. ஸோ எப்பயுமே பிஹைண்ட் த மதர்ஸ், அம்மாவுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் யாரு, ஜான் மார்க். திடீர்னு இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டேன், அம்மாவை பத்தி திடீர்னு வீட்டை பத்தி ஒரு ஏக்கம் வந்திருக்கும். அதனால இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவன் எருசலேமுக்கு போனான் தான் வாசிக்கிறோம். அவரை சீப்ருத்தீவுக்கு போல, அந்தியோகியாவுக்குலாம் போல, அவர் எருசலேமுக்கு போயிட்டார். அப்ப வீட்டுக்கு ஏன் போனா, வீட்டு ஞாபகம் வந்திருக்கலாம், வீட்டு ஹோம் சிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஏக்கம் வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பர்னபா இவ்வளவு பெரிய டிராவல் இருக்குன்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். எப்பா 240 கிலோமீட்டர் சீப்ருத்தூரை டிராவல் பண்ணி திருப்பி ஒரு 200 மைல் வந்து டிராவல் பண்ணி இப்போ பெர்கா வரும்போது ஏறக்குறைய ஒரு இதுவே வந்து மோர் தென் 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய பயணத்தை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ரொம்ப கடினமான பாதை, நடந்து போகணும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் இழப்படைஞ்சிட்டு இருக்காரு. அதனால he didn't expect இவ்வளவு பெரிய பயணம் இருக்கிறத அவர் எதிர்பார்த்துக்கல. அதனால அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு காரணம், பவுல் புறஜாதி மக்களோட கூட யூதர்களை எதிர்கொள்ளும் பொழுது பவுல் செயல்பட்ட விதம் வந்து இவருக்கே பயம் வந்துருச்சு. யாருக்கு? நம்ம மார்க்குக்கு. அதனால எப்பா இது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு, இது உயிருக்கே சேதம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவர் பெர்கால் வந்து அவங்க வீட்டை சேர்ந்தவங்க, எருசலேமை சார்ந்தவங்க யாருன்னா அங்க பார்த்திருக்கணும். எப்பயுமே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோட பார்த்துட்டா பாதிலே அது எல்லாருக்கும் நேச்சரா வரக்கூடிய, டிஃபால்ட்டா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். திடீர்னு தெரிஞ்சவங்கள பார்த்துட்டா போற வேலையை விட்டுட்டு அவங்களோட பயணிச்சிருவாங்க சில பேர். அது போல அவர் டிராவல் ஆயிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. பழக்கம் இல்லாத புது இடம். இப்ப பாருங்க, இதுவரையும் அவர் இருந்தது வந்து சைப்ரஸ்ல இருந்தாரு. அது வந்து அவங்களுடைய மாமா பர்னபாவுடைய இடம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா இப்போ முன்பின் தெரியாத ஒரு இடத்துக்கு, அதுவும் ஏசியா மைனருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க சீப்ரு தீவுல இருந்து. சோ இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லாத இடம் வந்து ஜான் மார்க்குக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். புறஜாதிகள் தன்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்காமல் திணறி இருக்கலாம். அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஜான் மார்க்கால ஒண்ணுமே பண்ண முடியல. எது இருந்தாலும் மார்க்கும் பவுலும் பர்னபாவும் தான் பேசுறாங்க. தன்னால எதையும் செய்ய முடியல என்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அவருக்கு வந்திருக்கலாம். 7வது காரணம், பர்னபாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப பாருங்க, 11:30 வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல், பேருடைய ஆர்டர் பாருங்க, பர்னபா, சவுல் என்று வாசிக்கிறோம். 12:25 பாருங்க, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றி, லூக்கா அப்படிதான் பதிவிடுகிறார், மார்க்கை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். 13:1 வரும்போது அந்தியோகியோட சபை தலைவர்களை பத்தி பேசும்போது பர்னபா பேர் முதலும் சவுலுடைய பேர் 2வது வருது. 13:7 கூட செர்கி பவுல் வந்து பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து அவரிடத்து தேவவசனத்தை கேட்க ஆசையா இருந்தான்னு வாசிக்கிறோம். 13:13 பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவனும் சொல்லும்போது இங்க பர்னபா பேரே விடுபட்டு போச்சு. சோ லீடிங் வந்து யார் எடுக்கிறாரு சொன்னா, இப்ப பவுல் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். செர்கி பவுல்களை பேசுனது அந்த லீடிங். அது வந்த உடனே மார்க்குக்கு இது பிடிக்கல. சோ மார்க்குக்கு இது பிடிக்காம போச்சு. என்னடா மாமாவுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். அதனால அவர் திரும்பி போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா 8வது காரணம், பெர்காவிற்கும் பிசிடியன் அந்தியாவுக்கும் இடையே கடினமான பயணப்பாதை இருந்துச்சு. ரொம்ப 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 கடினமான பாதை. சில தகவலை நான் சொல்றேன். பவுல் இந்த இடத்துல உடல்நல குறைவாக போனார். ஏன்னா இவர் ஏற்கனவே எப்பயுமே பாருங்க, அந்தகார சக்திகளோடு மோதிட்டு வரும்போது உடல் சீக்காக, இங்க செர்கி பவுலோட அந்த எலிமாவோட சண்டை போட்டுட்டு அங்க வராரு. ஒரு பயணம், அதனுடைய உடல்நல குறைவாக இருந்திருக்கலாம். இன்னொன்னு, அவர் இறங்கினது வந்து சதுப்பு நில பகுதி. பெர்கா வந்து ஒரு பெரிய சதுப்பு நில பகுதி. இந்த இடத்துல நிறைய கொசுக்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு, விஷக்கடி பூச்சிகள். அதனால அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பர்டிகுலரா மலேரியா வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. கலாத்தியர் 4:13 அவர் தன்னை பத்தி சொல்லும்போது, கலாத்திய மக்களே, நான் முதல் முறை உங்களிடத்துல வந்தபோது நான் சரீர பலவீனத்தோடு நான் வந்தேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆரோசிக்கவில்லை, வெறுத்து ஆரோசிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வகையான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கண்டேஜியஸா அவருடைய தொற்று நோய் ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒட்டிடுச்சு. அதனால வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த சதுப்பு நில பகுதி, அதாவது கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதியிலிருந்து இப்போ அவர் மலை மேல ஏறக்குறைய ஒரு 3600 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டியோவுக்கு அவர் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப எங்க போகணுன்றதான் முடிவெடுத்துலாம் வரல. இப்ப எங்க போலாம் டைரக்ஷன்ஸ் முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஆண்டியோவுக்கு போறதுக்கு முடிவெடுத்து அவங்க என்ன பண்றாங்க, மேடான இடத்தை நோக்கி போறாங்க. இப்ப எந்த பாதையில போகணுன்றது வேற ஒரு குழப்பம். ஆண்டியோக், பிசிடியன் ஆண்டியோக் போறதுக்கு அன்னைக்கு அந்த காலகட்டத்துல வந்து 3 பாதைகள் சொல்லப்பட்டிருக்கு.
இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஒண்ணு வந்து 149 மைல், ஒண்ணு 114 மைல், 156 மைல். இதெல்லாம் ஒரு ரூட். இப்ப இந்த மேப்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த ரோடு பெர்கா, அட்டாலியால இருந்து இறங்கி பெர்கா வராங்க. இவங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு வெஸ்டர்ன் சைடு இந்த ரோடுக்கு போகலாம், இல்ல ஈஸ்டர்ன் சைடு இப்படி சுத்தி போகலாம், இன்னொன்னு நடுவுல போகலாம். இந்த ரூட்டு தான் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இந்த ரூட்ல தான் அவங்க போயிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏறக்குறைய 114 மைல் இந்த பக்கம் பயணம் செய்து ஒரு 170 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த பாதையில போறன்றது ஒரு கன்ஃபியூஷன் வேற. இப்ப ஜான் மார்க்குக்கு ஏற்கனவே பவுலுக்கு ஜுரம், இப்போ பாதையில வேற கன்ஃபியூஷன். எப்படி நம்ம போக முடியுன்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். ரெண்டாவது, அந்த பெர்கா பட்டணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாரஸ் எனக்கூடிய அந்த பெரிய மலைத்தொடர் தான். எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர் இருக்கோ கேரளாவில், நம்ம கொடைக்கானல் பக்கத்துல நீங்க பார்க்க முடியும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அது போல மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் தான். இவங்க அட்டாலியால இறங்கின உடனே மலைத்தொடர் இங்கேயும் இருக்குது, பின்னாடியும் இருக்கு. முன்னாடி பெரிய ஒரு மலையை கடந்து தான் நீங்க எப்படியும் போகணும். இப்படி சுத்தி போனா 159 மைலு, இப்படி போனா 114 மைலு. ஆனா எப்படி போயிருக்க முடியும்? இடையிடையே மலைகளுக்கு இடையில ஊர்ந்துதான் சென்றிருக்க வேண்டும். பாருங்க, கேனியோன் சொல்லுவாங்க. இது போன்ற அங்கங்க இறங்கி இறங்கி ஏறணும் அவங்க. நேர் வழி பாதையே கிடையாது. அவங்க முன்னாடி இவ்வளவு பெரிய மலைத்தொடரை பார்த்தோன்னா எப்படி போக முடியும்? ஆண்டியோக், பிசிடின் ஆண்டியோக் போனோம்னா எப்படி போக முடியும்? அவங்க பிசிடின் ஆண்டியோக் போனோன்ட்டு போல, அந்த மேடான இடத்துக்கு போனோம். அங்க இருக்கக்கூடிய பட்டணம் தான் பிசிடின் ஆண்டியோக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரோமர்கள் இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் பவுல் போவாரு. ஸோ அதனால இந்த இடத்துக்கு போறதுக்கு ட்ரையல் பண்ணியிருக்கலாம். ஜான் மெக்ரே சொல்லும்போது, சில இடங்கள்ல எல்லாம் வந்து 1 வாரம் ஆகும். அந்த ஹைட் ஏறி ஒரு இடத்துல டிப் இறங்கணும்னு சொன்னா ஏறக்குறைய 1 வாரம் கூட ஆகுமா. அது போல ஒரு கடினமான மலை அங்கே இருந்தது என்று வாசிக்கிறோம். டாரஸ். அடுத்தது லூக்கா எப்பயுமே பாருங்க, 2 கொரிந்தியர் 11ல பவுல் தனக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவங்களை சொல்றாரு. அடிக்கப்பட்ட 5 முறை அடிக்கப்பட்டேன், 1 முறை கல் அடிக்கப்பட்டேன், இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு, கப்பல் சேதங்களா. ஆனா லூக்கா எந்த இடத்துலயுமே எந்த குறிப்பும் சொல்ல மாட்டார். பவுல் பொதுவா கஷ்டப்படக்கூடிய இடங்களை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பவுல் சொல்ல மாட்டார். சுருக்கமா அந்த இடத்துல போயிடுவார். பாருங்க, இந்த இடத்துலயும் அவருக்கு பெருகை பணத்தை வந்து புறப்பட்டு பிசிய நாட்டுக்குள்ள அந்தியோக வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆனா இதுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு. எப்பவுமே லூக்காவுடைய சுருக்கமான அறிக்கை அங்க என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்க மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் 2 மினிட்ஸ் முடிச்சிடறேன். இல்லைன்னா பவுல் வந்து லூக்கா கையில இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இல்லாம இருக்கணும். இன்னொரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு சொன்னா, இந்த டாரஸ் மவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது பெர்காவிலிருந்து பிசிடின் ஆண்டியோக்கு 120 மைல்கள் அப்ராக்சிமேட் தொலைவில் உள்ள சாலை. கடினமானதாயும் ஆபத்தானதாயும் இருந்தது. இதுல கிட்டத்தட்ட அவங்க 2 நதிகளை கடந்து போகணும். சென்ட்ரஸ் அண்ட் யூரிமேட்டன் நதிகள் எல்லாம் கடந்துதான் இவங்க அந்த இடத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் மேல அந்த மலை கொள்ளையர்கள் வந்து அங்க இருப்பாங்க. எப்பயுமே பவுல் சொல்றாருல, அநேக முறை கொள்ளையர்களால் அகப்பட்டேன்னு சொல்றாருல, அது பர்டிகுலரா இந்த மலைப்பாதையில அவங்க அந்த டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இதெல்லாம் அறிந்த பிறகுதான் மார்க் என்ன பண்ணிட்டாரு, எப்பா நான் இந்த ஊழிய பயணத்துக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுதா. நம்ம வேத 8 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்றைய வகுப்புல நாம என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு ஆத்மா வெளியேற பெற்றது. ரட்சிப்புக்குள் வழிநடத்துவது சுலபம் அல்ல. ஆனால் சுவிசேஷ பணியை செய்ய தயங்காதே. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திரு. அவர் செயலை அணைத்து போடாதே. ஊழிய பாதை கடினமானது, சுலபம் அல்ல. முன்னேறி செல்வதை நிறுத்தாதே. நோ ரெட்ரீட். பின்னாடி முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. போனது போனதுதான். நம்ம போயிட்டே இருக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜான் மார்க்க போல வந்துடக்கூடாது. பாருங்க, பவுலும் பர்னபாவும் இத்தனை சுகவீனங்களுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரே ஒரு ஆத்மா செர்கியூ பவுலுக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களை போராட வேண்டியதாக இருந்தது. ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்காக அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் செல்லாத அந்த வழியிலே சென்று அந்த சமாரிய ஸ்திரியிடம் பேசுகிறார். ஒரே ஒரு மனிதன், கெனசரேத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திப்பதற்காக புயலிலே சென்று அந்த கப்பலை, அந்த கெனசரேத் பக்கமாக கப்பலில் சென்று அவனை குணமாக்கி திரும்ப வருவதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான். ஒரு ஆளா இருந்தாலும் அந்த சுவிசேஷ பணியை நம்ம செய்து அவங்களை கர்த்தருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய அந்த சுவிசேஷ பணியை நம்ம செய்யணும். நம்ம எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கக்கூடிய அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை இடத்துல காணப்படுகிறதா? ஊழிய பாதையில எப்பயுமே வந்து கஷ்டமான பாதைகள் இருக்கும். நாம பின்வாங்கக்கூடாது. எனவே இன்றைய வகுப்புல நாம இதை பார்த்துட்டோம். அடுத்தது பிசிடின் ஆண்டியோக்ல பவுலுடைய ஊழியத்தை அடுத்த வார வகுப்புல நாம் பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்த சாலிகிராம சபையாருக்கு மறுபடியும் கிறிஸ்துவ நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர்.
இப்போது சகோதரர் விஜயானந்த் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் விஜயானந்த்.